வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்காசிரியர் பேசுகிறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது 5ஆம் வீடு. 5ஆம் வீடுங்கிறது மோடரேட், ரொம்ப சௌகரியமும் இல்லை, அதனால் பெரிய பாதிப்பும் இல்லை, எல்லாம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி உழைப்பு அதிகம், பலன் மெதுவாக அப்படிங்கிற மாதிரி பலன் கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் கடுமையான முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். உடனடியாக அதுக்கான ரிசல்ட் தெரியாது, நிச்சயமாக அதுக்கான ரிசல்ட் இருக்குது, பட் ஸ்லோவாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை உடைக்கிறதுக்கு வரல, உங்களை ஸ்ட்ராங்காகிறதுக்காக வந்திருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், புது புது கஸ்டமர்ஸ் கிடைக்கும், நல்ல ப்ராஃபிட் இருக்கும். வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஸ்லோவாக டெவலப் ஆகும், அவசரப்பட வேண்டாம். வேலை இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையும் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நம்ம தான் எல்லாத்தையுமே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட்டு நிச்சயமாக நல்லா இருக்கும், அதுக்கான அப்ரிஷியேஷனும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு சான்சஸ் குறைவாக இருக்குது. அதனால் அதில் பெரிய அளவில் முதலீடுகள் செய்ய வேண்டாம், லிமிட்டாக செய்கிறது நல்லது. பொதுவான செலவுகள் நிறைய இருக்குது, அது அவசியமான செலவுகள் தான், அந்த செலவுகளை செய்யலாம். அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கிட்டால் பொருளாதார பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் தப்பிச்சுக்கலாம். ஹெல்த்தில் பெரிய சிக்கல்கள் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் பிபி, ஸ்லீப் பிரச்சனைகள், அசிடிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டயட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். வேலைக்கு சாப்பிட்றது, அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தணும். யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணுறது, லோன் கேரண்டி பண்ணுறது அப்படிங்கிறது செய்யலாம். ஆனால் யாருக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து ப்ராப்பராக அதுக்கான தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் செய்யலாம். கணவன் மனைவி விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேச வேண்டிய விஷயங்களை பேசலைன்னாலும் அதனால் 2 பேருக்கு இடையில் கேப் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அமைதியாக பொறுமையாக சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகால பிரிஞ்சிருந்தவங்களெல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. பிள்ளைங்க விஷயத்தில் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நல்ல விதமாக அமையும். அதில் கொஞ்சம் டிலே ஆகலாம், சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கலாம். அடுத்த குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல காலகட்டம். நிச்சயமாக அடுத்த குழந்தைக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அம்மா அவங்களுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து அன்பு, ஆதரவு, அட்வைஸ் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும். அப்பாவோட ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் பெருசாக எதுவும் இருக்காது. ரொட்டீனாக செய்ய வேண்டிய டெஸ்ட்டு, மருந்து, மாத்திரைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தணும். ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கணும். அவர்கிட்ட இருந்து தேவையான அட்வைஸ், குடும்ப விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுக்கான சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு, நடவடிக்கை, பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமும் இருக்கணும். ஓவர் கண்டிப்புங்கிறது இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக வழி நடத்தணும். காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொசசிவ்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணணும், டவுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படின்னா ஸ்மூத்தாக போகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக இந்த காலகட்டத்தில் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். உறவினர்கள், நண்பர்கள்ட்ட இருந்து உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறதும் நல்லதில்லை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் சூட் ஆகாது. உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸை தெரிஞ்சவங்கள கூட சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களே தனியாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுல கவனமாக இருக்கணும். ஷார்ப்பான டூல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மெஷினரிஸில், அப்புறம் சூடான பொருட்கள், சூடான இடங்கள், நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கிச்சன் ஒர்க்கு, இதில் எல்லாமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விபத்துகள், காயங்கள், அதுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னமும் கூட கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அது ஒரு வகையில் நல்லது. கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல விதமான வேலை அமையும், நல்ல விதமாக போய் சேர முடியும். சரியாக பிளான் பண்ணாத ஷார்ட் ட்ரிப்ஸு, டூர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டூர் சம்மந்தப்பட்ட நேரத்தில் உங்களோட ஹெல்த்து, கிளைமேட்டு, இது டைமிங், இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பிளான் பண்ணுங்கள். வீடு, சொத்துக்கள் வாங்குகிற விஷயங்களில்
இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தள்ளி போடுறது நல்லது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதுக்கு நல்லது. அதே நேரத்தில் வீடு புதுசாக வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுனா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், லீகல் அட்வைஸ் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாமல் அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். வாகனங்கள் வாங்குறது, புதுசாக வாங்குறது இப்போதைக்கு நல்லதில்லை. இருக்கிற வாகனத்தை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிறது இப்போதைக்கு நல்லது. கோல்டு பர்ச்சேஸுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. தங்க நகைகள் வாங்கலாம். ஆனால் விலை, மார்க்கெட் நிலவரங்கள் எல்லாம் பார்த்து வெயிட் பண்ணி சரியான நேரத்தில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்களில் ஓவர் திங்கிங், தேவையில்லாமல் அதிகப்படியான கோபம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். மெடிடேஷன், வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ரேஸ், லாட்ரி இதிலெல்லாம் இப்போதைக்கு சான்சஸ் இல்லை. அதனால் அதிலெல்லாம் பெருசாக செலவு பண்ண வேண்டாம். முடிவாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மெதுவான பலன். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனும் கிடைக்கும். மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீனராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும்.
அதுபோல ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கு. 2026 நவம்பர்ல பெயர்ச்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழிச்சு திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள், நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம் கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.